பாண்டிய நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் புதுக்கோட்டை பக்கத்தில் 2 திவ்யதேசம் சொல்ல போகிறேன். முதல் திவ்யதேசம் திருக்கோஷ்டியூர். நான் முந்தா நேற்று ஒரு 7:50 ஒரு விஷயம் சொன்னேன். திருக்கூடலூரை பற்றி சொல்லும்போது ஹிரண்யாக்ஷன வதம் பண்ணுறதுக்கு தேவர்கள் கூடின ஊர் திருக்கூடலூர்னு சொன்னேன். ஹிரண்ய கசுப்புவை எப்படி வதம் செய்யலாம் என்பதற்காக தேவர்கள் திரண்ட இடம், கோஷ்டியாக திரண்ட இடம், கோஷ்டிபுரம், கோஷ்டியூர் என்கின்ற திருக்கோட்டியூர். இது புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு. பெருமாள் இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய பெருமை, அஷ்டாங்க விமானம். நீங்க பெருமாளை போய் சேவிச்சேன்னா ஒரு நிலையில சயன கோலத்துல இருப்பார். சௌமியநாராயணன் உலகமென்னணையான்னு பேரு, பெருமாள் சயன கோலத்துல இருப்பார். அப்புறம் நீங்க அந்த அஷ்டாங்க விமானத்துல ஏறி போகலாம். சில நாள் விடுவா, சில நாள் விடமாட்டா. கொஞ்சம் பார்த்தே போங்கோ. ஏன் அது சொல்ல வரேன்னா, இப்போ அடியேன் மாதிரி கொஞ்சம் பருத்த திருமேனிலாம் இருக்குன்னு வச்சுங்கோ, அது சைடில் போனோம், முன்னாடி இருக்கவா, இப்போ மேலே யாரோ 4 பேர் போயிருக்கா, அவள் கீழே இறங்கணும்னு வச்சுங்கோ, நீங்கள் திரும்பி கீழே இறங்கணும். ஏன்னா அந்த இடமே இவ்வளவுதான் இருக்கும். நீங்கள் அது வழியாக போய் 2 பார்க்கணும். அங்கே ஒருத்தர் ரொம்ப ஒரு அடியவர் சொல்வார், இங்கே இருந்தால் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணன் கூவினார். அவர் கூவெல்லாம் இல்லவே இல்லை. ராமானுஜர் ஒரு நாளும் கூவவில்லை. பாவம் ராமானுஜர் அவர் ரொம்ப தப்பாக எடுத்துக்க போகிறார். என்னன்னா, அது எப்போவுமே வாட் எவர் இஸ் ராங் வில் பி வைட்லி நோன். எது ரொம்ப தப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எது சரியோ தெரியவே தெரியாது. ராமானுஜர் போய் ஒரு நாளும் அஷ்டாங்க விமானத்துலேருந்து இந்த மாதிரி ஒன்றுத்தையும் கூவல். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியன் கோஷ்டிபுர நம்பின்னு ஒரு இருந்தார். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆச்சாரியன் கிட்டேந்து அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும்னு திருதண்டத்தை பிடிச்சுண்டு அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து கோஷ்டிபுரம் கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர் நடப்பார். நடந்த உடனே ஊர் எல்லையை அடைந்து விட்டு சாஷ்டாங்கமா விழுந்து விழுந்து சேவிச்சுண்டு ஆச்சாரியன் வாசலுக்கு போவார். இவர் சன்னியாசி, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போக முடியாது. அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன். ராமானுஜனா, அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி, ராமானுஜனா இன்னைக்கு ஆற்றுல கொஞ்சம் வேலையாக இருக்கேடா, ஏன்னா நாளைக்கு வாயேன் அப்படிம்பார். பாவம் இவர் இங்கேருந்து திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு நடந்துவிட்டு திருப்பி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு 175 கிலோமீட்டர் திரும்பி நடந்து வரணும். திரும்பி அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன். வந்திருக்கியா, இன்னைக்கும் வந்திருக்கியா நீ, சரி நாளைக்கு வாயேன். நானான போயான்னு சொல்லிட்டு வந்துருப்பேன். எனக்கு அர்த்தமும் வேண்டாம், விசேஷமும் வேண்டாம், நான் திரும்பி இன்னொரு ஜென்மம் வேணாலும் எடுக்கிறேன். 17 தடவை ராமானுஷர் நடந்து 18ஆம் முறை சொல்லும் போது உள்ளவான்னு கூட்டு மந்திரோபதேசம் செய்தார். அப்போ அவர் சொன்னார், யாரெல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்காளோ, ஹூஎவர் நீ ஒரு 4-5 கிரைட்டீரியா வச்சுக்கோ, இதெல்லாம் பாஸ் பண்ணணும், இந்த என்ட்ரன்ஸு அட்வான்ஸ்டு எல்லாம் பாஸ் பண்ணோம்னா அவளுக்கு மந்திரோபதேசம் பண்ணு. அப்போ ராமானுஜர் நினைச்சுட்ட கன்க்ளூட் பண்ணிட்டார், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் உபதேசமே பண்ண முடியாது, யாராவது இந்த மாதிரி மந்திரோபதேசத்துக்கு இவ்வளோ எக்ஸாம்லாம் வச்சா வருவாளோ. அதனால அவர் என்ன சொன்னார், உலகோர்களை, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை, வைகுண்டநாதன் நம் எல்லோருக்கும் சொந்தம், அந்த பெருமான் கிட்ட செல்லுவதற்கு ஒரு வழி, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு ஒழிய அஷ்டாட்சரத்தை அவர் எந்த இடத்துல இருந்தும் போய் கூவவே இல்லை. அதனால இது ஒரு ஞாபகம் வச்சுங்க. எதுக்குன்னா இதை நான் திருப்பி திருப்பி சொல்லி எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டுருவா, இல்லையே சார், ஒருத்தர் போற காலத்துல ஒரு சீரியல் எடுத்தார், அதுல கூட அவர் கூவினாதானே காமிச்சார் அப்படின்ருவா. இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு பிரமாணம் எங்கள் ஆச்சாரியனா ராமர் வேண்டாம் ராமானுஜர் போரும்னு சொன்னவரா. அதனால் விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு இது வரைக்கும் சொன்ன உபன்யாசத்தில் இதுதான் சார் நன்னா இருக்குது. ஏதோ திருத்தெற்றி அம்பலம், வைகுண்ட விண்ணகரம், தேவனார் தொகை, காவளம்பாடி, பார்த்தன்பள்ளி, என்னது இதெல்லாம். சரி, என்னன்னா ஹிரண்ய கசிப்புவை வதம் செய்ய தேவர்கள் கூடினார்கள் கோஷ்டிபுரம். அப்போ பெருமாள் சங்குகர்ணன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்றார், நீ பிரஹ்லாதனாக பிறந்த விடுன்னு அந்த உபதேசம் பிறப்பித்த இடம் கோஷ்டிபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர் பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய தோழன் செல்வநம்பி. செல்வநம்பி ஒரு முறை கோகுலாஷ்டமியின் போது பெரியாழ்வாரை இந்த ஊருக்கு அழைத்து வர, இந்த ஊர்ல அந்த கிருஷ்ணருடைய ஜனனோத்சவத்துக்கு நடந்த ஏற்பாடை பார்த்துட்டு பெரியாழ்வார் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். உடனே பாடினார், வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் மூற்றம் கலந்தளராயிற்று
கூற்றே ஓடுவர் விழுவர் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே. கோஷ்டிபுரத்தையே கோகுலமாக பாவித்து ஆழ்வார் கிருஷ்ணனுக்காக பாடிய ஊர் திருக்கோஷ்டியூர். அஷ்டாங்க விமானம் ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான் மயனும் விஸ்வகர்மாவும் சேர்ந்து கட்டிய அஷ்டாங்க விமானம் திருக்கோட்டியூர் என்கின்ற ஊர்.